இதுதான் உங்கள் அம்மா. இதுதான் நீங்கள். முதலைக்கு பிறந்தது எப்படி தவளையாகும்? இந்த முட்டைக்குள்ளே இருக்கிறது தான் நீங்கள். உங்களுக்கு இப்போ 40 நாள் முடிஞ்சுது. இன்னும் 40 நாளில் நீங்கள் முதலைக்குட்டியாக வெளியே வருவீங்க. இதுதான் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான லட்சியமே உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருக்கணும். சாகக்கூடாது. குளத்தில் இருக்கிற தவளைகள்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு சாப்பாடு. இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க. மீன்களையும் பிடிச்சி சாப்பிடலாம். இப்போ உங்களால் சுயமாக சாப்பிட இயலும். அதால் உங்களுக்கு அம்மா தேவையில்லை. ஆனால் உண்மை அது இல்லை. உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் தேவையில்லை. அம்மா அம்மா நில்லுங்க அம்மா. அட சும்மாறா, நான் போகிறேன்டா. காட்டில் சில விஷயங்கள் இல்லை, எல்லா விஷயங்களுமே ஆபத்தானது. நீங்கள் ஆர்வக்கோளாறாக இருந்தால் செத்துருவீங்க. குளத்தை விட்டு வெளியே போனால் செத்துருவீங்க. காட்டில் அழகானதுன்ற எதுவுமே இல்லை. எல்லாமே ஆபத்தானது தான். நீங்கள் கொஞ்சம் வளரும் மட்டும் பாதுகாப்பாக இந்த குளத்திலேயே இருக்கணும். தூரமாக எங்கேயும் போயிடக்கூடாது. போனால் செத்துருவீங்க. நீங்கள் இப்போ இன்னும் வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு இங்கே சாப்பாடு காணாது. வேறொரு செழிப்பான நீர்நிலையை தேடி நீங்கள் பயணம் போகணும். கூட்டமாக தண்ணி குடிக்க வர மிருகங்களில் உங்கள் சைஸுக்கு ஏற்றதாக சாப்பிட்டு சாகாமல் உயிரோடு இருக்கணும். எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். அப்பா கிட்ட வாப்பா. கஜக். வா வா வந்து பக்கத்தில் உட்காரு. பஜக். நெருங்கி வருவாய், நெருங்கி வருவாய். பஜக். இப்போ நீங்கள் இருக்கிற குளத்தை தேடி ஒரு பெண் முதலை வருது. உண்மையாக இதுதான் நீங்கள் பிறந்ததுக்கான காரணமே. உங்கள் சந்ததிகளை பெருக்கிறதுக்கான முதல் முயற்சியில் ஈடுபடுறீங்க. அவ்வளவுதான். உங்கள் அப்பா மாதிரி உங்களுக்கும் எந்த பொறுப்புமே இல்லை. உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோள் நிறைவேறிட்டு நீங்கள் இனி எப்படி வேணும்னாலும் வாழலாம். ஒரு நிமிஷம். உங்களுக்கு பின்னால் தூரத்தில் ஒரு பூனைக்குட்டி ஒன்று ஓடுது. அது உங்களை தேடி தான் வருது. அது பூனைக்குட்டி இல்லை, புலிக்குட்டி. அவ்வளவுதான். அது உங்கள் வாழ்க்கையே திருப்பி போட்டுட்டு நீங்கள் செத்து போனதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் உங்கள் சந்ததிகளை பூமியில் விட்டுட்டு தான் செத்து போயிருக்கிறீங்க. அப்படின்ட்டா பூமியில் உங்களோட மிஷன் சக்ஸஸ். சொல்லுங்கடா வீரவேல் என்று. வெற்றிவேல்.